ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மயில்தொகை ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் இந்த மேங்கோ மோட்டிவ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பீட் ஸ்டோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மல் சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பீட்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக கருத்து போயிடுது, அதனால த்ரெட் ஒர்க் மட்டும் வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பீட்ஸு ஸ்டோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் த்ரெட் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் தான் போடுற மாதிரி இருந்தால் ட்ரேசிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இந்த அவுட்லைன் வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச்சோட டுட்டோரியல் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துகிட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதை லாக் பண்ண குட்டி லாக் ஸ்டிச். திரும்பியும் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, பெரிய செயின் ஸ்டிச்சுக்கு சைடில் ஹாஃபில் இருந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து இவ்வளோ லென்த் இருக்குன்னா இதோட பாதி. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திருப்பி அங்கே ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி அந்த பெரிய செயினோட பாதியில் ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு குட்டி லாக். இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவுட்லைன் எல்லாமே நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே திரும்ப கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த மேங்கோ ஷேப்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் நான் ஏற்கனவே டுட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இதே மாதிரி இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கணும். ஒரு பெரிய ஸ்டிச், ரெண்டு பக்கம் லாக் ஸ்டிச், அவ்வளோதான். பாருங்க, இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை ஒட்டி லோடிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கோம். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா உள்ள பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லோடிங் ஸ்டிச்சை சுற்றி ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் சரி த்ரெட் யூஸ் பண்ணி போடுறேன். எப்பயுமே எந்த ஸ்டிச் போட்டாலுமே நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த லோடிங் ஸ்டிச்சை ஒட்டி நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து பேட்டர்ன் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பேட்டர்ன் ஸ்டிச்சு நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திருப்பி கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நாட் போட்டுடலாம். இந்த இடத்துல நாட் போட்டுட்டு திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். பாருங்கள், இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ மேலே இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அதுக்கு சென்டரில் ஸ்டிச் பண்ணோம். இந்த இடத்துல வந்து குட்டி கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியல. இன்னும் கீழே போகப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திருப்பி பக்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திருப்பி மேலே ஒரு ஸ்டிச், திரும்பவும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நாட் போட்டுடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் கிடச்சிருக்கும்.
இப்போ திரும்பவும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டரில் ஸ்டிச் வரணும். இப்போது இது வரைக்கும் ஸ்டிச் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்பி இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்டு வந்தோடனே நாட் போட்டுடலாம். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது, இதில் இங்கே நாட் போட்டு திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸுக்கு சென்டரில் ஸ்டிச் வரணும். இப்போ இங்கேருந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்பி இந்த பாக்ஸுக்கு சென்டரில் போடணும். ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு திரும்பி கீழே எடுத்துக்கலாம். திருப்பி இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் வரணும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு சென்டர் பாயிண்ட் இங்கே கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே எடுத்துக்கோங்க. இப்போ மேலே எப்படி ஸ்டிச் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். திருப்பி கீழே ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் ஒரு ஸ்டிச், திருப்பி கீழே லாக். அதுக்கப்புறம் இந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேங்கோ ஷேப்புக்குள்ளே பேட்டர்ன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல நான் 3 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு திருப்ப இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி மற்ற பெட்டல்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பெட்டல்ஸும் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெட்டல்ஸ்குள்ளே ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இங்கிருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே எடுத்துக்கோங்க. திரும்ப இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி மாறி மாறி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபிஷ் போன் ஸ்டிச் நல்லா நெருக்கமாக போட்டு ஃபில் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த 2 பெட்டல்ஸையும் ஃபில் பண்ணிடலாம். நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த பெட்டல்ஸ்குள்ளே ஃபிஷ் போன் ஸ்டிச் போட்டாச்சு.
இப்போ இந்த மேங்கோ மோட்டிவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் டுட்டோரியல்ஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எந்த பீட்ஸு ஸ்டோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் சரி அண்ட் சில்க் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி மேங்கோ மோட்டிவ் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் உங்களுக்கு வெளுத்து போகாது. நீங்கள் வாட்டர் வாஷ் கூட பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. இந்த சில்க் த்ரெட் அண்ட் சரி த்ரெட் எதுவுமே ஆகாது. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.